அவுட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கல் அவுட் போட்டிருக்காங்க. நைட்டு 1 மணிக்கு திருச்சி கிழக்குல ஒரு பூத் வச்சு என்ன ப்ரோ வேலை அவங்களுக்கு? நைட்டு 1 மணிக்கு அட்லீஸ்ட் 8:00 to 9:00 வந்து ஏத்தி இருக்கணும். 1:00 வரையும் ஃபர்ஸ்ட் மெயினா அது அவங்களும் போயிருந்தாங்கன்னா 90% மேல வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர்லாம் வந்து அமௌண்ட் ஷேர் பண்ணி கேப் புக் பண்ணி ஊருக்கு போய் ஓட் போட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுலயும் நிறைய கள்ள ஓட்லாம் போட்டு தான் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி பழைய படத்தோட கூட்டம் இருந்தோ அதே கூட்டம் தான் எப்பயும் இருக்கும். அதுவுமே ஒரு சக்சஸான ஒரு இதுவாக தான் இருக்கும் ப்ரோ. தளபதிக்கு ஒரு லாஸ்ட் படம், அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஃபேன்ஸ்லாம் யாருமே இன்னும் பார்க்கல நான் படத்தை. நீ பாப்பா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன படம் பார்க்க சொன்னாலும் நான் பார்க்க மாட்டேன். ஆடியன்ஸ் எஃபெக்ட் தளபதி படம்னாலே எப்பவுமே வந்து பக்காவா செலிப்ரேஷன் பண்றாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனநாயக வெயிட் பண்றோம், பார்ப்போம். ப்ரோ எவ்வளோ பேர் வேணா ரிலீஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. அன்அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டோம். ட்விட்டர்ல வரட்டும், யூடியூப்ல வரட்டும், வெப்சைட்ல வரட்டும், எதாவது வரட்டும். ஆனால் தேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி பழைய படத்தோட கூட்டம் இருந்தோ அதே கூட்டம் தான் எப்பயும் இருக்கும். அதுவுமே ஒரு சக்சஸான ஒரு இதுவாக தான் இருக்கும் ப்ரோ. தளபதிக்கு ஒரு லாஸ்ட் படம், அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஃபேன்ஸ்லாம் யாருமே இன்னும் பார்க்கல நான் படத்தை. நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன படம் பார்க்க சொன்னாலும் நான் பார்க்க மாட்டேன். தியேட்டர்ல வந்தா மட்டும் தான் பார்ப்போம். வருத்தத்தோட சொல்லியிருக்கேன். அந்த கருப்பாடு யாருன்னு தெரியல சொல்லியிருக்கேன். டிஎம்கே தான் ப்ரோ பண்ணது. இது யாரும் ஓப்பனா சொல்லுவேன். நான் டிஎம்கே நான் இப்போ ஓப்பனா சொல்றேன் ப்ரோ. டிஎம்கே தான் ப்ரோ பண்ணது. இது எல்லாமே தமிழ்நாடு மொத்தமும் தெரியும் ப்ரோ. ப்ரோ அவங்க சைட்ல இருந்தா ப்ரோ வந்திருக்குது, அபிஷியலா வந்திருக்கு. நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ட்விட்டர்ல பார்த்தா தெரியும். அபிஷியலா போட்டிருக்காங்க. அந்த பையன் வந்து ரிலீஸ் பண்ணாம வந்து ஒரு ஏதோ ஒரு அணியில ஏதோ இருக்கான் போல. அது அவனோட போட்டோ பேனர் முதல் கொண்டு எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. புதுசு அது எடுப்பாங்க ப்ரோ. தளபதி படம் ப்ரோ. தளபதி படம்னாலே போட்ட கலெக்ஷனோட டபுள் மடங்கு வரும் ப்ரோ. நீங்க அது கண்டிப்பா வரும் ப்ரோ. நீங்க எதிர்பார்க்காத கலெக்ஷன்ஸ். மே 4 தெரியும் ப்ரோ. அதுக்கான எஃபெக்ட் வந்து மே 4 தெரியும். வெயிட் பண்றோம். ரொம்ப நிறைய அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் ஓட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. 85% கிட்ட வந்திருக்கு. ஸோ மெஜாரிட்டியா வந்து தளபதி ஜெயிப்பார் நாங்க சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப 9 டேஸ்க்கு ரிசல்ட்டுக்கான இப்பயே அறிவிச்சிடலாம் அவங்க யாரு சிஎம் சொல்லிட்டு. டஃப் தான் ப்ரோ. ஆனா வந்து தளபதி நிறைய பேர் கல் அவுட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கல் அவுட் போட்டிருக்காங்க. நைட்டு 1 மணிக்கு திருச்சி கிழக்குல ஒரு பூத் வச்சு என்ன ப்ரோ வேலை அவங்களுக்கு? நைட்டு 1 மணிக்கு அட்லீஸ்ட் 8:00 to 9:00 வந்து ஏத்தி இருக்கணும். 1:00 வரையும் கல் அவுட் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய வந்து ஃபாரின்ல இருந்து வந்த பீப்புள்ஸ் கூட வந்து இங்க வந்து ஏமாந்து போயிருக்காங்க. இன்னும் கிளம்பாக்கத்துல பஸ் இல்லை ஃபர்ஸ்ட் மெயினா. அது அவங்களும் போயிருந்தாங்கன்னா 90% மேல வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர்லாம் வந்து அமௌண்ட் ஷேர் பண்ணி கேப் புக் பண்ணி ஊருக்கு போய் ஓட் போட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுலயும் நிறைய கள்ள ஓட்லாம் போட்டு தான் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். மே 4 வரையும் தளபதி ஜெயிப்பாரு. அவர் வந்துட்டா எல்லாமே மாறும், மாற்றமும் வரும், எல்லாம் மாறும். படம் உடனே இமீடியட்டா ரிலீஸ் ஆயிடும் ப்ரோ. அதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. மாற்று கருத்தே இல்லை. அவர் வந்துட்டாருன்னா படம் ரிலீஸ் ஆயிடும் ப்ரோ. அதுக்காக தான். தேங்க்யூ.